லாவண்யா, நீங்கள் தற்போது எந்த இடத்தில் இருக்கிறீர்கள்? அங்கு பொதுமக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய மருத்துவமனையான சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். மருத்துவமனைகளில் 500 ரூபாய்களும் 1000 ரூபாய்களும் செல்லும், அதாவது நவம்பர் 11ஆம் தேதி வரை செல்லும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இருந்த போதிலும் சில்லறை தட்டுப்பாடு காரணமாக 500 ரூபாய் தாள்களை அவர்கள் வழங்கினாலும் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இருந்த போதும் அதற்கான உரிய சில்லறையை கொடுக்க முடியாமல் மருத்துவமனை நிர்வாகம் தற்பொழுது சிரமத்தில் ஆளாகி இருக்கின்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் கீழ் வரக்கூடிய சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரேக்கள் இவை மூன்றும் தான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த ஸ்கேன்களுக்கு ஆகக்கூடிய செலவினை அவர்கள் கிட்டத்தட்ட 350 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை இந்த ஸ்கேன்களுக்கு செலவாகிறது. எனவே 350 ரூபாய்க்கு இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளும் அதே போன்று அவர்களுடைய கவனிப்பாளர்களும் 500 ரூபாய் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உரிய சில்லறையை வழங்க முடியாமல் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் திணறி வருகிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு சில்லறை தட்டுப்பாடு மருத்துவமனைகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தார்கள் என்றால் 350 ரூபாய் அவர்கள் செலுத்தி விட்டார்கள் என்றும் 150 ரூபாய் மீதம் தர வேண்டும் என்பது போன்ற ஒரு சீட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சீட்டினை அவர்கள் பின்னர் இந்த கவுண்டரில் அவர்கள் காமித்து அவர்களுக்கு உரிய சில்லறை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை பொறுத்த வரையில் அனைவருமே ஏழ்மை, அதே போன்று நடுத்தர வர்க்கத்திற்கும் கீழ் இருப்பவர்கள் தான் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பணம் போதிய அளவில் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நம்மிடையே திருத்தணியிலிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவருடைய உறவினர் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், என்ன மாதிரியான பிரச்சனைகளை அரசு மருத்துவமனையில் நீங்க இந்த அறிவிப்பின் மூலமாக சொல்லியிருக்கீங்க? பெரிய இஷ்யூ இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 500 ரூபீஸ் ஸ்கேனுன்னா ஓகே வாங்கிட்டு இது பண்ணிடுறாங்க. இப்போ 250, 150 அப்படின்னு சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி ஸ்கேனுக்கெல்லாம் சேஞ்சே இல்லைன்னுறாங்க, எழுதி கொடுக்குறாங்க. அது எப்படி பிலீவ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட்லேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் கூட இது இல்லை. ஒரு ஹோட்டல் போனால் கூட 500 ரூபீஸ் எழுதி தரேன்றாங்க. அதை கூட நம்ப மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போது ட்ராவலிங் சார்ஜ் கூட இல்லை. இப்போ அதை இந்த 500 ரூபீஸ் வச்சுட்டு ட்ராவல் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் ஓகே போயிடலாம், சம்திங் சில்லறை வச்சுருப்பாங்க, 510 அப்படி வச்சுருப்பாங்க. லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க எப்படி பண்ணுவாங்க? இப்போ நான் 50 ரூபீஸ்க்கு டிக்கெட் எடுக்கணும்னா இப்போ நான் 500 சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். இல்லைனா கண்டிப்பாக போக முடியும். ஸ்டேஷன்லேயே தான் படுத்து தூங்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது இந்த சூழ்நிலையில் அதிக அளவில் பண தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக உரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதாவது குறுகிய கால அறிவிப்பாக இது இருக்கும் காரணத்தினால் அதிக அளவில் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மகேஷ். லாவண்யா, தொடர்ந்து இணைப்பிலேயே காத்திருங்கள். அடுத்ததாக சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் ரியாஸ் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரியாஸ், 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ள சம்பவம் சேலம் உள்ள பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது? அது குறித்த கூடுதல் தகவல்கள் சொல்லும். வணக்கம் மகேஷ். அதாவது நேற்று பாரத பிரதமருடைய இந்த அறிவிப்பால் சேலம் மாவட்ட மக்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்பதற்கு முன்பாக தற்போது நம்மிடையே தமிழக லாரி உரிமையாளர் சம்மேளனத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். அவருடைய இந்த அறிவிப்பு கூட்டி கொடுத்தோம். சார் வணக்கம். தற்போது இந்த பாரத பிரதமருடைய அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்முடைய பாரத பிரதமருடைய அறிவிப்பு மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் முழுமனதுடன் வரவேற்கிறது. அதில் எங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வட மாநிலங்களுக்கு போன வாரமே வட மாநிலங்களுக்கெல்லாம் லாரி சென்றிருக்கு. அங்கே 500 ரூபா நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் வாடகையாக பெற்றிருக்கோம். வாடகை பெற்று வந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுது டீசல் அடிக்கணும். டீசல் அடிக்கிற இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு எல்லா பங்குகளையும் டீசல் சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அதுவும் போல் அங்கே வட மாநிலத்தில் பங்குகளில் டீசல் அடிப்பதில்லை. அந்த டீசல் இல்லாததுனால லாரிகள் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிரைவர் கிளீனர்கள்லாம் குறைந்த அளவு தான் காசு வச்சுருப்பாங்க கையில். அதனால் அவங்களுக்கு உணவுக்கும் வழி இல்லை. இன்றைக்கி திடீர்னு இந்த அறிவிப்பால் டிரைவர் கிளீனர்களுக்கு எந்த விதமான சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அங்கே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகிருக்கு. சப்போஸ் நாங்கள் ஏடிஎம்மில் இங்கிருந்து உரிமையாளர்கள்லாம் பணம் கட்டலானாலும் ஏடிஎம்மில் பணம் கட்ட முடியல. இதனால் எங்களுக்கு டிரைவர் கிளீனர் பிரச்சனை, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிற்கிறதும், அதே போல் இங்கிருந்து லாரி சென்று கொண்டிருக்கின்ற லாரிகளும் இப்போ 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு தான் நாங்கள் அட்வான்ஸாக கொடுத்து அனுப்புவோம். அதுவும் இப்போ எங்கேயும் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட மாநிலத்திலும் சரி இந்தியாவிலும் சரி கிட்டத்தட்ட 1 லட்சம் வாகனங்கள் லாரிகள் இதனால் பெரும் பாதிப்புள்ளாகிருக்கு. நாங்கள் இறக்கிட்டு அது கூலியாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 500 நோட்டு 1000 நோட்டு கொடுக்கும்போதும்
இறக்கக்கூடிய தொழிலாளர்களும் அதை வாங்க மறுக்கிறாங்க. அதனால் அந்த இறக்குன இடத்துல இருந்து நாங்கள் வண்டியை வெளியே எடுக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகிருக்கு. இதனால் இப்போ குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்ததில் டேக்ஸ் கட்டணும், நிறையா எங்களுக்கு சில சிக்கல் இருக்குது. அதனால் இந்த 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டுங்கிறத கொஞ்சம் தளர்த்தி ஒரு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுடைய லாரி தொழில் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு, சிறப்பாக சொல்ல முடியாது, லாரி தொழிலில் சிரமமின்றி செய்கிறதுக்கு எங்களுக்கு வழிவகுத்திருக்கும். குறிப்பாக மற்ற மாநிலங்களில் எவ்வளோ லாரிகள் வந்து சென்றிருக்கு, இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கு? ஒரு 50,000 லாரிகளுக்கு மேல் வட மாநிலங்களுக்கு சென்றிருக்கு. 50,000 லாரிகளுமே பாதிப்புள்ளாயிருக்கு. ஒரு சில வண்டிகள் டீசல் கார்டு இருக்கும், அவங்க டீசல் பங்கில் கொடுத்து அடிச்சுக்குவாங்க. ஆனால் பெரும்பாலான வண்டிகளில் 500 நோட்டு 1000 நோட்டு தான் வாடகையாக பெற்றிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 ஒரு வாடகை நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வியாபாரிகளும் கொடுக்குறாங்க. அந்த வியாபாரிகள் கொடுத்த பணத்தை நாங்கள் இப்போ செலவு பண்ண கொடுக்க முடியாது. இதனால் அங்கங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் காலையிலேருந்து வந்த தகவல் பிரகாரம் ஒரு 50,000-60,000 டிரைவர்கள் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஆனால் சாப்பாட்டுக்கு வழியில் நாங்களும் பணம் கட்ட முடியல. உரிமையாளர்களும் பேங்கில் கட்டுறதுக்கோ ஏடிஎம் செயல்படலை. எந்த விதமான திடீர் அறிவிப்பால் டிரைவர்களுக்கு தான் பெரிய குறை. ரைட், ஓகே, நன்றி சார். அதாவது குறிப்பாக இந்த லாரி உரிமையாளரோட சங்கத்துடைய செயலாளரோட கருத்து நீங்கள் கேட்டிருக்கீங்க. குறிப்பாக தமிழகம் மற்றும் தமிழகத்திலிருந்து போயிட்டு இருக்க 50,000க்கும் மேற்பட்ட லாரி தொழிலாளர்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து தற்போது வந்து அதாவது 500 ரூபாய் இந்த தாள்களை வந்து மாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதா தெரிவிக்காங்க. தான் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதி, அதாவது ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்று இருக்கிற இந்த செவ்வாய்ப்பேட்டை பகுதி தான் இங்கு ஏராளமான வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனைகள் இங்கு சேலத்திலே இங்கே தான் வந்து ஹார்ட் பீட்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஏரியா. இங்கே வந்து ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் வந்து வர்த்தகம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இன்னைக்கு இந்த பிரதமருடைய அறிவுக்கு பிறகு இங்கு வர்த்தகம் எந்த அளவுக்கு நடைபெற்று இருக்குதுங்க சொல்வதற்காக வணிக சங்கத்துடைய தலைவர் நம்முடைய இருக்காரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காரு 500-1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று. இதுக்கப்புறம் இன்னைக்கு உங்களுடைய வர்த்தகம் எந்த அளவில் இருக்கும் நினைக்கிறீங்க? உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலை பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த அறிவிப்பு பின்னுக்கு தள்ளிவிட்டது. இதுதான் முதல்ல. இந்த நடவடிக்கை வந்து கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் ஒழிப்பதாக இருந்தாலும் திடீர் அறிவிப்பால் இந்த கூலி வேலை செய்வர்கள் நேற்றெல்லாம் 500 நோட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு பாதிக்கும். அதே நேரத்தில் சிறு வணிகர்கள் வங்கியில் கணக்கே இருக்காது, பேங்க் கணக்கே இருக்காது, அவங்கெல்லாம் வந்து இந்த நோட்டு எந்த முறையில் மாற்ற முடியும்? அதனால் வந்து இந்த திடீர் அறிவிப்பு ஒரு நல்ல அறிவிப்பாக இருந்தாலும் சிறு வணிகர்களையும் கூலி தொழிலாளர்களையும் பொதுமக்களையும் மிகவும் இது பாதித்துள்ளது. ஏன்னா இன்றைக்கி 500 ரூபா 1000 நோட்டு கொண்டாந்து எங்கள் கடையிலே கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். எங்களுக்கு கணக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, நாங்கள் கணக்கோடு தான் வணிகம் செஞ்சாலும் இன்றைக்கி செல்லாதுன்னு பிரதமரே அறிவிப்பு செஞ்சனால நாங்கள் வாங்க மாட்டோம். இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்பு அடைந்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக பொதுமக்கள் வந்து தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான முக்கியமாக அரிசி பருப்பு போன்ற வாங்குவதற்கு 500 ரூபாய் நோட்டுகள் வாங்கி வந்தால் நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனால் பொதுமக்களுக்கு தானே ஏகப்பட்ட சிரமங்கள் ஏற்படும். அதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? கண்டிப்பாக அவங்களுக்கு சிரமம் தான். எல்லாம் வந்து சில பேர் சரின்னு போகிறாங்க, சில பேர் திட்டிட்டு கூட போகிறாங்க, ஏன் வாங்க மாட்டேங்கிறான்னு. இது பிரதமரே அறிவிச்சிட்டாரு நோட்டுகள் செல்லாதுன்னு. அதனால் நாங்களும் வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம். எங்கள் வணிகர்களும் வாங்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. சென்னையிலிருந்து கிருத்திகா நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கிருத்திகா, 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடையே எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது? 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லாதுன்னு தெரிவித்த இந்த சூழ்நிலையில் சென்னை போன்ற பெருநகரங்களில் நேற்று ஏடிஎம்ல வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது. இதைத் தொடர்ந்து சில்லறைகளுக்கான தட்டுப்பாடு வந்து தற்போது இருக்குது. நம்ம இப்போது அதாவது மயிலாப்பூரில் இருக்க ஒரு தேநீர் விடுதியில் இருக்கோம். இங்கே அந்த விடுதியினுடைய ஊழியர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். சார், அதாவது உங்களுடைய வேலைகளில் வந்து சில்லறை, அதாவது காயினாக இருக்கட்டும், 20 ரூபாய் 50 ரூபாய் போன்ற சில்லறை நோட்டுகளாக இருக்கட்டும், இதற்கான தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்ககிட்ட இப்போ சில்லறை எந்த அளவுக்கு இருக்குது? உங்களோட வியாபாரத்தில் இந்த சில்லறை தட்டுப்பாடு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? சில்லறை தட்டுப்பாடுன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம். இப்போ எங்களுக்கே வந்து சில்லறை கஸ்டமர் டெய்லி வர ரெகுலர் கஸ்டமரு இன்றைக்கி இல்லை. ஆனால் ரொம்ப சேல் ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நேற்று வச்சு காசு வச்சு தான் இன்றைக்கி வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். அது இல்லைன்னா ரொம்ப இப்போ கஸ்டமர் சேலும் இருக்காது, கடையும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். சார், அதாவது இப்போ உங்ககிட்ட வந்து இருக்கிற சில்லறையை பற்றி நீங்கள் வந்து இப்போ இருக்கிறவங்க வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கதா சொல்கிறீங்க. இப்போ சில்லறைகள் கம்மியாக ஆகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் வர கஸ்டமர்ஸை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுதா? கண்டிப்பாக மேடம். நிறைய காலையிலேருந்து ஒரு 10 கஸ்டமர் உங்களை போயிட்டாங்க, சேஞ்ச் இல்லைன்னு. சேஞ்ச் இருந்தால் அந்த கஸ்டமர் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சேல் வரும். அது அதிகமாக இருக்குது மேடம். அதாவது அடுத்த இன்னும் 2 நாட்களுக்கு வந்து இந்த தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இப்போ அடுத்த 2 நாட்களுக்கு உங்களோட வியாபாரத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப டல்லு. எதுவுமே பண்ண முடியாது. சேஞ்சு தட்டுப்பாடுன்றது
ஒரு எங்கள் கடைக்கெலாம் வந்து இது தேவையில்ல. பெரிய பெரிய கடை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் அதுக்கெலாம் வந்து ஓகே. எங்களுக்கு வந்து சிறு தொழில் செய்கிற சின்ன சின்ன கடை, காஃபி ஷாப்புக்கெலாம் இது காயின் முக்கியமாக தேவை, சேஞ்சு ரொம்ப தேவை. அதாவது அவர் குறிப்பிட்டது போல பெரிய வணிகங்கள், அதாவது பெரிய உணவகங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான இடங்களில் வந்து டெபிட் கார்டு இல்லைன்னா கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வந்து மக்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே நிலைமையில் சின்ன வணிகங்கள், அதே நேரத்தில் நகரங்களாக இருக்கட்டும், கிராமங்களாக இருக்கட்டும், தேநீர் விடுதி போன்ற முக்கியமான இடங்களில் வந்து சில்லறைகள் வந்து தேவைப்படுது. இந்த சில்லறைகளுக்கான தட்டுப்பாடு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. நேற்று ஏடிஎம்களில் 100 ரூபாய் நோட்டுகளுக்காக க்யூவில் நின்றுட்டு இருந்த அதே நிலைமையில் தற்போது மக்கள் வந்து 50, 20 ரூபாய் நோட்டுகள் போன்ற விஷயங்களையும் வந்து ரொம்ப பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சில்லறைகள் எங்கேயுமே கிடைக்காத சூழ்நிலையில் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் அல்லது ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சில்லறை கேட்குற இந்த நிலைமையில் வந்து மக்கள் இந்த பணங்களை வந்து அதிகமாக செலவு செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையும் வந்து இங்கே நிலவுது.